வாசல் ஊழியங்கள் ஜெபத்துடன் வழங்கும் நேசரின் சப்தம் என்னும் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம். நாங்கள் இதை தேவ சித்தப்படி மிகுந்த ஜெபத்துடன் உங்களுக்கு வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் தரிசனம் திருமறையின் உபதேசங்களை திருமறையின் அடிப்படையில் யாவரும் அறிய வேண்டும் என்பதே ஆகும். திருமறையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு அதற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் கையின் பிரயாசங்களை இயேசு ஆசீர்வதிப்பார். உங்கள் கண்ணீர்களை துடைப்பார். உங்கள் பாவங்களையும் சாபங்களையும் இயேசு நீக்குவார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். ஜெபத்துடன் கேளுங்கள். இதோ நம்முடைய சகோதரன். ஆண்டவரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவராகிய கர்த்தர் இந்த நாளிலும் சத்தியத்தின் அடிப்படையிலே நமக்கு சில காரியங்களை ஆவிக்குரிய நிலையிலும் உலக வாழ்க்கைக்கும் ஏற்ற விதத்திலே கற்றுத்தருவார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, ஜெபத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அவைகளுக்கு கீழ்ப்படியுங்கள். தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களை சாட்சிகளாக இந்த பூமியிலே வாழ வைப்பதோடு திரளான ஆசீர்வாதங்களினால் உங்களை நிரப்புகிற ஒரு தேவனாய் இருக்கிறார் என்பதை மறந்து போகாதிருங்கள். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற செய்தியின் தலைப்பு பிறரிடத்திலே குற்றம் காணுதல். பொதுவாக வாழ்க்கையிலே நாம் பார்ப்போமே என்று சொன்னால், ஆதி காலம் தொட்டு இந்த நாள் மட்டிலும் மனிதர்கள் ஒருவருக்கு ஒருவர் குற்றங்களை கண்டுபிடிக்கிறவர்களாகவும் அதை விமர்சிக்கிறவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இன்னும் சில சந்தர்ப்பங்களிலே பார்ப்போமே என்று சொன்னால், சில குற்றங்களை கண்டுபிடிக்கிற வேளையிலே சிலர் நமக்கு விரோதமாக குற்றம் செய்கிறார்கள் என்பதை அறிகிற வேளையிலே அவர்களை விட்டே விலகி நாம் சென்று விடுவதையும் இந்த காலங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் குற்றம் செய்கிற ஒரு வாழ்க்கை இந்த கிறிஸ்தவத்தில் சரியான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல என்பதை பரிசுத்த வேதாகமும் நமக்கு தெளிவாக சொல்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு திட்டவட்டமாக சொல்கிறார். வாசியுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 5வது வசனம். மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு. கவனித்தீர்களா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிறரை குற்றப்படுத்துகிற நீ முதலாவது உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்து போடு, அதாவது உன்னில் இருக்கிற குற்றத்தை களைந்து போடு என்று சொல்லுகிறார். பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய் என்று சொல்கிறார். யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் சரி, ஒருவர் குற்றம் செய்யும் பொழுது அவருடைய குற்றத்தை சுட்டி காண்பிப்பதற்கு நாம் விரும்புவோமே என்று சொன்னார், அல்லது சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று நினைப்போமே என்று சொன்னால், முதலாவது அப்படிப்பட்ட குற்றத்தை போன்ற சில குற்றங்கள் என்னிடத்திலே இருக்கிறதா, இல்லை என்றால் வேறு ஏதாவது சில குற்றங்கள் என்னிடத்திலே இருக்கிறதா என்பதை திட்டவட்டமாக நிதானித்து அதை சீர் செய்துவிட்டு பின்புதான் பிறனை பார்த்து நீ செய்வது தவறு என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்காக இயேசு கிறிஸ்து ஒரு 2 காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அதிலே நாம் இந்த 2 காரியங்களையும் தீர்க்கமாக அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்வோமே என்று சொன்னால், நிச்சயமாக இந்த உலகத்திலே நான் ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சொல்லாமல் வாழக்கூடிய நிலை ஏற்படும். அப்படி குற்றம் சொல்லாமல் வாழக்கூடிய நிலை ஒரு குடும்பத்திலோ, ஒரு சபையிலோ, ஒரு சமுதாயத்திலோ
ஏற்படுமே என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே ஒரு பெரிய சமாதானம் நிலவும், அந்த சபையிலே ஒரு பெரிய சமாதானம் நிலவும். சமுதாயத்தில் இன்றைக்கு எங்கு திரும்பினாலும் யாரிடத்திலும் சமாதானம் இருப்பது போல தெரியவில்லை. செய்தித்தாள்களையும் ஊடகங்களில் வருகிற செய்திகளையும் நாம் கவனிப்போமே என்று சொன்னால் தினந்தோறும் பற்பல வகையான கொலைகளும் கொள்ளைகளும் இன்னும் பற்பல வகையான பொல்லாத குற்றங்களும் நடந்து கொண்டே இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட நிலையிலே சமுதாயம் சமாதானத்தை இழந்துதான் காணப்படுகிறது. அதே போலதான் திருச்சபைகளும் இந்த நிலையிலே காணப்படுகிறது. அதே நிலையிலே தான் குடும்பங்களும், குறிப்பாக கிறிஸ்தவ குடும்பங்களும் சமாதானமற்ற நிலையிலே தான் இந்த பூமியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை சமுதாயத்தை விட்டு, திருச்சபையை விட்டு, குடும்பத்தை விட்டு மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படி குற்றப்படுத்தாமல் இருப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு 2 காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலே திட்டவட்டமாக சொல்லி இருக்கிறார். வாசிப்போமா? மத்தேயு 18வது அதிகாரம் 15 வசனம் முதல் 16 வசனங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஆண்டவராகிய கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்கிறார். குறிப்பாக ஒரு சகோதரனுக்கும் மற்றொரு சகோதரனுக்கும் இடையிலே பிரச்சனை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் என்ன செய்ய வேண்டுமா? வாசித்து பாருங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனம். உனக்கு விரோதமாக ஒருவன் குற்றம் செய்தால் அவனிடத்திலே போய் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. எனக்கு விரோதமாய் அல்லது உங்களுக்கு விரோதமாய் யாராவது ஒருவர் ஏதோ ஒரு குற்றத்தை செய்திருந்தால், முதலாவது ஒரு கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவன், ஆவியின் நிறைவை பெற்ற ஒரு கிறிஸ்தவன் என்ன செய்ய வேண்டுமாம்? அவனிடத்திலே போய் யார் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தார்களோ அவனிடத்திலே போய் அவன் செய்த குற்றம் என்ன என்பதை அவனுக்கு உணர்த்தி அவனோடு கூட பேச வேண்டும். அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை நீ ஆதாயப்படுத்தி கொண்டா என்று சொல்லி பொருள் என்று சொல்கிறார். நாம் அப்படி ஒரு சகோதரனுடைய குற்றத்தை அவனுக்கு சொல்லும் பொழுது அவன் அதை ஏற்றுக்கொண்டு, ஆம் சகோதரனே, ஆம் ஐயா, ஆம் அண்ணன், ஆம் அக்கா, நான் தெரியாமல் செய்து விட்டேன் என்று அதை உணர்ந்து அவன் ஏற்றுக்கொள்வானே என்று சொன்னால் அவனை நீ ரட்சித்து கொண்டதாக அர்த்தம். ஒருவேளை அப்படி சொல்லும் பொழுது எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. நானெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே பல காரியங்களை பார்த்திருக்கிறேன். பல நபர்களோடு இந்த செய்திகளை நான் பகிர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே கேட்கிற அநேகர் தாங்கள் செய்த குற்றத்தை ஒத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இதுதான் மனிதனுடைய இயல்பு. ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறார், அப்படிப்பட்ட இயல்புடைய மனிதனாக இருந்தாலும், சமுதாயத்திலே இருக்கிற சகோதரனானாலும் சரி, சமுதாயத்திலே இருக்கிற சகோதரி ஆனாலும் சரி, உன்னுடைய குடும்பத்திலே இருக்கிற சகோதரனோ சகோதரியாக இருந்தாலும் சரி, திருச்சபையிலே இருக்கிற சகோதர சகோதரியாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்த அவனிடத்திலே அவன் குற்றத்தை சுட்டி காண்பித்து மனம் திரும்பும்படியாக அவனோடு கூட முதலாவது பேசு. அவன் அதை ஏற்றுக்கொண்டால் அவன் ரட்சிக்கப்படுவான். சரி, ஒருவேளை அவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அதே 18வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். செவி கொடாமல் போனார், ஏற்றுக்கொள்ளாமல் போனார், 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி இரண்டொருவரை உன்னோடே கூட்டிக் கொண்டு அவனிடத்திலே பேசும்படியாக போ. பார்த்தீர்களா எவ்வளவு தெளிவான ஆலோசனை இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார் என்று சொல்லி. நீ சமாதானப்படுத்துவதற்காக, அவனுடைய குற்றத்தை உணர்த்தி காண்பிப்பதற்காக தனிமையாக அவனோடு கூட போய் பேசும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்ளாமல் போனால், உன்னோடு 2-3 பேரை அழைத்து கொண்டு சென்று சங்கதிகளை எல்லாம் அவர்களுக்கு முன்பதாக சொல்லி அவனுடைய குற்றத்தை நிவர்த்தி செய்வதற்கு நீ முயற்சி செய் என்று சொல்கிறார்.
பார்த்தீர்களா? ஒருவன் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தார், குடும்பத்தாராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தாராக இருந்தாலும் சரி, திருச்சபையாக இருந்தாலும் சரி, யாராவது குற்றம் செய்தால் அதை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று சொல்லியோ, அல்லது அவர்களோடு கூட சண்டை போட்டுவிட்டு இனிமேல் அவர்களோடு கூட பேசக்கூடாது என்று சொல்லியோ முடிவு எடுக்கவே கூடாது. அவர்களுடைய குற்றத்தை உணர்த்தி அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்ற காரியங்களை செய்வதற்கு முனைய வேண்டும். 2-3 பேரை அழைத்து கொண்டு சென்று அவர்களோடு கூட பேசு. அதற்கும் அவன் செவி கொடுக்காமல் போனால் 17வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவர் திரும்பமாக ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. பார்த்தீர்களா? முதலாவது நீங்கள் போய் பார்த்து பேச வேண்டும். பின்பு சபையில் உள்ள 2-3 பேரை அழைத்து கொண்டு சென்று, அல்லது உறவினர்களிலே 2-3 பேரை அழைத்து கொண்டு சென்று அவரோடு கூட பேச வேண்டும். அதற்கும் அவர் ஒத்து வரவில்லை என்று சொன்னால் அதை சபைக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று சொல்கிறார். அப்படி என்று சொன்னால் சபை இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குற்றங்களை அறிந்து நீதி செய்கிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவை அஸ்திபாரமாக கொண்ட சபையானது, கிறிஸ்துவை மூலைக்கல்லாக கொண்ட சபையானது குற்றம் செய்கிறவர்களுடைய குற்றங்களை நிதானிக்கக்கூடிய அறிவை பெற்றதாகவும் நீதி செய்யக்கூடிய சபையாகவும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் திருச்சபையிலே இப்படிப்பட்ட குறைகள் குற்றங்கள் எல்லாம் ஏற்படுகிற வேளையிலே அவர்களுக்கு திருச்சபையானது நீதி செய்ய முடியும், நியாயம் செய்ய முடியும். அப்படி திருச்சபையானது நீதி நியாயத்தை விசுவாசிகளுக்கு செய்வதற்கு முற்படுகிற வேளையிலே குடும்பத்திலே சபையிலே என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பகை உணர்வுகள் ஏற்பட்டாலும் அவைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு நீதிமன்றங்களுக்கு அவர்கள் செல்ல மாட்டார்கள். விசுவாசிகள், வேதவசனம் தெளிவாக சொல்கிறது, விசுவாசி என்பவன் நீதிமன்றங்களுக்கு தன்னுடைய பிராதை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்கிறது. ஏனென்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தையும் தேவ தூதர்களையும் நியாயம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். ஆகையினாலே இப்படிப்பட்ட குற்றம் செய்தவனை 3வது நிலையிலே திருச்சபைக்கு கொண்டு வர வேண்டும். திருச்சபை அதை விசாரித்து அவனுக்கு சரியான போதனையை போதித்து அப்படிப்பட்ட குற்றத்தை இனி செய்யாதபடி ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்தி இயேசு கிறிஸ்துவை அவனுக்கு தீர்க்கமாக அறிவிக்க வேணும். அதே நிலையிலே குற்றம் செய்தான் என்று யார் பிராது பண்ணுகிறானோ, யார் பிராது பண்ணுகிறாளோ அவன் தன்னிலே இருக்கிற குற்றத்தையும் அதே வேளையிலே விட்டுவிட வேண்டும், உணர வேண்டும் என்பதை ஆண்டவராகிய கர்த்தர் திட்டவட்டமாக சொல்கிறார். கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் அமையுமே என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு திருச்சபை அமையுமே என்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் ஏற்படுமே என்று சொன்னால் உலகம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும், உலகம் எவ்வளவு சமாதானமாக இருக்கும். நாட்டுக்கு நாடு யுத்தம் வருவதற்கு வாய்ப்பே இருக்காது. குடும்பத்திற்கு குடும்பம் சண்டை வருவதற்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது. திருச்சபைகளுக்கு திருச்சபைகள் வாக்குவாதம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது. ஆகையினால அருமையான தேவ ஜனமே, வேத வசனத்திற்கு கீழ்ப்படிந்து யார் உங்களுக்கு விரோதமாக அல்லது உங்களுடைய சபைக்கு விரோதமாக யார் எந்த சபை குற்றம் செய்ததாக உங்களுக்கு தெரிய வருகிறதோ அந்த வேளையிலேயே அந்த சபையையோ அல்லது குறிப்பிட்ட சகோதரனையோ அல்லது குறிப்பிட்ட குடும்பத்தையோ பார்த்து அவர்கள் செய்த குற்றத்தை அவர்களுக்கு உணர்த்தி மனம் திரும்பும்படியாக ஏவுங்கள். இதுதான் கிறிஸ்தவத்திலே இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சத்தியம். இந்த சத்தியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொண்டு நடப்பதற்கு தீர்மானிப்போமே என்று சொன்னால் நல்ல ஒரு சமுதாயத்தை இந்த பூமியிலே நமக்கு உருவாக்குவதற்கு முடியும். அந்த பொறுப்பு வேறு எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படவில்லை,
கிறிஸ்தவனாகிய உனக்கும் எனக்கும், ரட்சிக்கப்பட்டிருக்கிற உனக்கும் எனக்கும், கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற உனக்கும் எனக்கும் இந்த பொறுப்பு திட்டமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே முதலாவது பிறருடைய குற்றத்தை உணர்த்துவதற்கு முன் வருகிற நீ உன்னிடத்திலே இருக்கிற குற்றம் என்ன என்பதையும் அறிந்து கொண்டு அதிலிருந்து நீ மனம் திரும்ப வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் நீதியை நிலைநாட்ட முடியும். அருமையான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையிலே நீ எப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எத்தனை பேரை நீ குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? இன்றைக்கு ஊடகங்களிலே நான் பார்ப்போமே என்று சொன்னால் அநேக செய்திகளை பல சகோதரர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். பிறரிடத்தில் உள்ள குற்றங்களை, பிற சபைகளில் உள்ள குற்றங்களை, பிற போதகர்களிடத்தில் உள்ள குற்றங்களை தொடர்ந்து அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அந்த சகோதரர்களை பார்த்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொன்ன அந்த காரியத்தை சற்று சிந்தித்து பார்க்கும்படியாக அந்த வேளையிலே உங்களை ஒரு விஷயம் ஏவுகிறேன், நினைப்பூட்டுகிறேன். அப்படி அந்த வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பீர்களே என்று சொன்னால், இவ்வளவு நன்மையான காரியங்களை செய்ய நினைக்கிற நீங்கள், திருச்சபைகளை திருத்த நினைக்கிற நீங்கள், ஊழியர்களை சரிப்படுத்த நினைக்கிற நீங்கள், உங்களிடத்திலே ஏதாவது அதுபோன்ற குற்றங்கள் இருக்கிறதா என்பதை எண்ணி பார்த்து அதை முதலாவது சரி செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் நீங்கள் எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதிப்பார். திருச்சபைகள் ரட்சிக்கப்படும், பொதுவான விசுவாசிகள் ரட்சிக்கப்படுவார்கள், தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இரண்டாவதாக நான் பார்ப்போமே என்று சொன்னால், உலக பிரகாரமான காரியங்களிலே மட்டுமல்ல, ஆவிக்குரிய நிலைகளிலும் இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அநேகர் ஆவிக்குரிய நிலையிலே பல காரியங்களை ஒருவருக்கொருவர் வாதிட்டு பிரிந்து போய்கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால்தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்திலே அநேக திருச்சபைகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த வேதாகமத்திலே எங்கேயும் போதிக்கவே இல்லை. மாறாக அப்படி ஒருவேளை ஒருவருடைய உபதேசம் தவறாக இருக்கும் என்று சொன்னால், சரியாக இல்லாமல் சத்தியத்தை புரட்டி பேசுவதை கண்டால் அதை எவ்விதமாக கையாள வேண்டும் என்பதை அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 24 முதல் 26 வசனங்களிலே நாம் வாசிக்க முடிகிறது. தயவு செய்து எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த இடத்திலே அப்பல்லோ என்கிற ஒரு மனிதனை குறித்து சொல்லப்படுகிறது. இவன் அலெக்சாந்திரியா பட்டணத்தை சேர்ந்தவன். இவன் ஒரு யூதன், நல்ல ஒரு கல்வியாளன், நல்ல ஞானவான். வேதாகமத்தை பரிசுத்த பவுலை போல சிறு வயது முதலே சீராக தெளிவாக கற்றுக்கொண்ட ஒரு மனிதன் இந்த அப்பல்லோ. நியாயப்பிரமாணங்கள் முழுவதும் தண்ணீர் பட்ட பாடாக இவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இந்த அப்பல்லோ யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை மட்டும் எடுத்திருந்தான். அவன் வேதாகமத்தை அந்த ஞானஸ்தானத்தை பெற்ற நிலையிலே திட்டவட்டமாக போதித்தான். அனலுள்ளவனாய், ஒருவேளை இந்த காலத்திற்கு ஏற்றபடி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அக்னி அபிஷேகத்தை பெற்றவனா என்று சொல்லி கூட சொல்லலாம். அவ்விதமாக இந்த அப்பல்லோவை குறித்து வேதவசனத்திலே இந்த அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் 25வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். அனல் உள்ளவனாய் அவன் பிரசங்கிக்கிறவனாய் இருந்தான். அத்தனை வல்லமை உள்ளவன், அவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தவன். இந்த அப்பல்லோ செய்த பிரசங்கத்தை ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாலும் கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படுகிறது. ஆக்கில்லா என்பவன் ஆண், பிரிஸ்கில்லாள் என்பவள் பெண். இதிலே குழப்படி வரவே கூடாது. அநேகருக்கு இதில் குழப்படி வந்து விடுகிறது. ஆக்கில்லா என்பவன் ஆண், பிரிஸ்கில்லாள் என்பவள் பெண். 2 பேரும் கணவனும் மனைவியுமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் 2 பேரும் ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அப்பல்லோ யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தை பெற்றிருந்தான். யோவான் என்ன ஞானஸ்தானம் கொடுத்திருந்தார்?
மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானத்தை கொடுத்திருந்தார். அதாவது கிறிஸ்தவன் என்று சொல்லக்கூடிய அளவிலே ஒரு அடையாள ஞானஸ்தானத்தை கொடுத்திருந்தார். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், சிறு வயதிலேயே சிஎஸ்சி திருச்சபை போன்ற பல திருச்சபைகளிலே ஞானஸ்தானம் கொடுத்து அவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று டிக்ளேர் பண்ணுகிறார்கள். அவ்வளவுதான். அதுதான் யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்திற்கு ஒப்பனையாக சொல்லக்கூடிய ஞானஸ்நானம். ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேசித்த ஞானஸ்தானம் அப்படிப்பட்டதா அல்ல. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஞானஸ்தானத்தை கொடுக்கும்படி சீஷர்களுக்கு சொன்னார் என்று சொன்னால், என்னிடத்திலே கேட்ட சுவிசேஷத்தை, சத்தியத்தை நீங்கள் மற்ற ஜனங்களுக்கு சொல்லி அவர்கள் தங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்பின பின்பு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று மத்திய 28வது அதிகாரம் 19-20 வசனங்களில் சொல்லி இருப்பதை நான் வாசிக்கிறோம். இதுதான் சரியான ஒரு ஞானஸ்நானம். மூழ்கி எடுத்துக்கொண்ட ஞானஸ்நானம் எல்லாம் சரியான ஒரு ஞானஸ்நானம் அல்ல. அது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்நானத்தை போன்றது. குழந்தைகள் ஞானஸ்தானம் சரியான ஞானஸ்தானம் அல்ல. அது யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானத்தை போன்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேசித்த ஞானஸ்தானத்தின்படி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டவர்கள் இந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் ஆகும். எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், பாவத்தில் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்கள். அதே வேளையிலே அப்பல்லோ இந்த ஞானஸ்தானத்தை பெறாமல், அதாவது இயேசு கிறிஸ்துவிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலையிலே அக்கினி அபிஷேகத்தை பெற்றதை போல அவன் மிகவும் அனலுள்ளவனாய் பிரசங்கம் செய்கிறவனாய் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படாதவனாய் இருந்தான் என்பதை அந்த ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் கண்டுகொண்டார்கள். உபதேசத்தை குறித்து ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் குறையே சொல்லவில்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறான் என்றுதான் சொல்கிறார். ஆனால் அவருடைய உபதேசத்திலே இயேசு கிறிஸ்து கூறின உபதேசம் இல்லை என்பதை கண்டு அவனோடு கூட அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் பேசின பொழுது அந்த அப்பல்லோ மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது குறித்த சத்தியத்தை உபதேசிக்காததால் தேவனுடைய மார்க்கத்தை ஆக்கில்லாவும் பிரிஸ்கில்லாவும் அப்பல்லோவுக்கு தெளிவாக உபதேசித்தார்கள். இந்த செய்தியை அப்பல்லோ கேள்விப்படுகிறார். ஒருவேளை இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவத்தை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், எந்த சபைகளில் எல்லாம் சத்தியத்திற்கு புறம்பான காரியங்கள் கையாளப்படுகிறதோ உபதேசிக்கப்படுகிறதோ அவைகள் எல்லாம் சீர் செய்து கொள்ளுங்கள் என்று எந்த சபையிடத்தில் போய் பேசினாலும் சரி, யாரும் அதை ஏற்றுக்கொள்வது கிடையவே கிடையாது. சிஎஸ்சி திருச்சபையிலே போய் குழந்தைகள் ஞானஸ்தானம் வேணாம் என்று சொன்னால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எந்த பெரிய தலைவர்களும் எந்த மாடரேட்டரும் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். பெந்தேகோஸ்தே சபையிலே போய் நீங்கள் அந்நிய பாஷையை இப்படி பேசுவது சரியான காரியம் அல்ல, நீங்கள் பேசுவது அந்நிய பாஷை அல்ல, இது ஆவியின் நிறைவுக்கான அடையாளம் அல்ல என்று அவர்களிடத்திலே பேசினால் எந்த பெந்தேகோஸ்தே சபைக்காரராக இருந்தாலும் சரி, 2000க்கும் மேலான பெந்தேகோஸ்தே சபைகள் உலகத்திலே இருக்கிறது. இவர்கள் யாரிடத்திலே போய் இந்த அந்நிய பாஷையை குறித்து நாம் பேசுவோமே என்று சொன்னால், இல்லை, நாங்கள் செய்வதுதான் சரி, அப்படித்தான் நாங்கள் செய்வோம் என்றுதான் இன்று மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அப்பல்லோவிடத்திலே கிபி 1வது நூற்றாண்டிலே ஆக்கில்லாலும் பிரிஸ்கில்லாவும் இந்த மனம் திரும்புதலை குறித்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசி இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் செய்தியை நீ சொல்ல வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அவர் அதை அப்படியே உள்வாங்கி கொண்டார் அல்லது ஏற்றுக்கொண்டார். இதற்கு என்ன ஆதாரம் இருக்கிறது என்று சொன்னால், அதே 18வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கிறிஸ்தவ பண்பாடு கொண்ட அப்பல்லோ அவருடைய ஆலோசனையை ஏற்றுக்கொண்டு யூதர்களுடனே அதன் பின்பு நடக்கிற செய்தி,
யூதர்களுடனே பலமாய் தர்க்கம் பண்ணி, ஏனென்று சொன்னால் யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. யூதர்கள் இயேசு கிறிஸ்துவை கிறிஸ்துவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. அவர்களுடைய நோக்கமெல்லாம் கிறிஸ்து இனிமேல் தான் வரப்போகிறார் என்பதுதான். வந்திருக்கிற இயேசுவை கிறிஸ்துவாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள். அவர்களிடத்திலே அவர் தீர்க்கமாக தர்க்கம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று வேத வாக்கியங்களை கொண்டு உறுதிபட பேசினார் என்று அந்த 28வது வசனத்தில் வாசிக்க முடிகிறது. புரிகிறதா? அது மட்டிலும் அவன் பழைய ஏற்பாட்டு சத்தியங்களை கொண்டு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருந்தான். ரட்சிப்பை குறித்து அப்போலோ பேசவில்லை, இயேசு கிறிஸ்துவை குறித்து அப்போலோ பேசவில்லை. இயேசுதான் தீர்க்கதரிசிகள் சொன்ன கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களுக்கு சொல்லவில்லை. அதை சொல்லாததினாலே அவனுடைய ஊழியம் முழுமையற்ற ஊழியமாக இருக்கிறது என்பதை கண்ட ஆக்கிலாலும் பிரிஸ்கிலாலும் அந்த ஆலோசனை அவர்களுக்கு கொடுத்தார்கள். கொடுக்கப்பட்ட ஆலோசனையை அப்போலோ அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை யூதர்கள் போய் சொல்ல முற்பட்டான். யூதர்களிடத்திலே அதை குறித்து தர்க்கம் பண்ண முற்பட்டான். அநேக ஜனங்களுக்கு அப்போலோ சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார் என்று நாம் பின்னாலே நிருபங்களிலே அங்கங்கே வாசிக்க முடிகிறது. அருமையான தேவஜனமே, இந்த நாட்களிலே இந்த ஆவிக்குரிய நிலையிலே ஒருவருக்கு ஒருவர் அநேகர் குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சபைக்கு சபை குற்றம் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் இந்த அப்போலோவை போல கீழ்ப்படுகிற எந்த சபையும் இல்லை நான் தெரிந்த அளவிலே. அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து சபைகளை நடத்துவதற்கு, சபைகளுக்கு நற்செய்தியை சொல்லுவதற்கு, விசுவாசிகளுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு போதகர்களும் சுவிசேஷகர்களும் முற்படுவார்களே என்று சொன்னால் திருச்சபைகளிலே எழுப்புதல் உண்டாகும். நிச்சயமாக திருச்சபைகளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலே எழுப்புதல் உண்டாகும் பொழுது சமுதாயத்திலே எழுப்புதல் உண்டாகும். சமுதாயத்திலே எழுப்புதல் உண்டாகும் பொழுது தேசத்திலே எழுப்புதல் உண்டாகும். எத்தனை ஆண்டுகளாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம், யோசித்து பாருங்கள். ஏன் தேசத்திலே, இந்திய தேசத்திலே எழுப்புதல் வரவில்லை? நாம் நம்மிடத்தில் இருக்கிற குற்றத்தை உணராமல் அடுத்த வேறிடத்தில் இருக்கிற குற்றத்தையே பெரிதிப்படுத்தி பேசிக்கொண்டிருப்பதனாலேயே திருச்சபைகளிலும் எழுப்புவதில்லை, கிறிஸ்தவ சமுதாயத்திலும் எழுப்புவதில்லை, தேசத்திலும் எழுப்புவதில்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். மனம் திரும்புவோம், தேவனுடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிவோம். ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தாமல் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாய் வேத வசனத்தின் அடிப்படையிலே ஒருவர் சொல்லுவது தவறு என்று சொல்லி அறிய வறுமை என்று சொன்னால் அதை ஒப்புக்கொண்டு அதற்கு கீழ்ப்படிந்து அந்த நிலையை விட்டு விலகி நீதியான காரியத்தை செய்வதற்கு முற்படுவோம். நான் ஏற்கனவே 2 காரியத்தை முதலேயே சொல்லி இருக்கிறேன். இந்த 2 காரியத்தையும் செய்கிற திருச்சபைகள் அதை யோசித்து பார்த்து சரியானபடி வேத சட்டத்தின்படி, வேத வசனத்தின்படி, சத்தியத்தின்படி திருச்சபைகளிலே அவைகளை கையாளுவதற்கு முற்படுவார்களே என்று சொன்னால் ரட்சிப்பு இன்னும் ஏராளமாக விரிந்து பெருகும் என்பதிலே சந்தேகம் கிடையவே கிடையாது. இதுவே இயேசு கிறிஸ்து நமக்கு பரிசுத்த வேதாகமத்திலே போதித்திருக்கிற நியாயமான ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த பண்பை நாம் ஏற்றுக்கொண்டு செயல்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொலோசியர் நிருபத்தில் எழுதும் பொழுது சொல்கிறார். வாசியுங்கள். கொலோசியர் 3வது அதிகாரம் 12-13 வசனங்களை வாசித்து பாருங்கள். ஒருவரை ஒருவர் தாங்கி, விசுவாசிகளாகிய நீங்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீங்கள், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற நீங்கள், விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, திருச்சபையின் போதகராக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் தாங்கி, அதாவது ஒருவர் பேரிலுள்ள குற்றத்தை ஒருவர் பெரிதுபடுத்தாமல்,
ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், குறைபாடு இல்லாதவர்கள் யாரும் கிடையாது, எந்த போதகரும் கிடையாது, எந்த சுவிசேஷனும் கிடையாது, எந்த விசுவாசியும் கிடையாது. ஆகையினாலே ஆண்டவரை கர்த்தர் ஆவியானவரை கொண்டு திட்டமாக சொல்கிறார், ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால், கம்பேர் பண்ணி சொல்கிறார், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நம்மை நாமே பரீட்சை செய்து பார்ப்போம். நம்முடைய குற்றங்கள், நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரிய காரியமாயிருந்தது, இரத்தாம்பர சிவப்பான பாவமாயிருந்தது. அவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினாலே கழுவி பஞ்சை போல வெண்மையாக மாற்றி நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று சொல்கிறார். யாரோ ஒருவர் என்னுடைய பிழையை, என்னுடைய குற்றத்தை என்னிடத்திலே வந்து சொல்லும் பொழுது நான் அப்படித்தான் செய்வேன், அது தவறு அல்ல என்று கிறிஸ்தவனாகிய நான், ஊழியம் செய்கிற நான் ஒருவரிடத்தில் வாதிடுவேனே என்று சொன்னால் அது சத்தியத்திற்கு புறம்பான வாதாட்டம் என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். மாறாக அப்படி என் மேல் ஒரு குற்றத்தை ஒருவர் சொல்லும் பொழுது, ஆலோசனையாக சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு அதை விட்டு விலகி நான் கிறிஸ்துவின் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு முற்படுவேன் என்று சொன்னால் அதுதான் சரியான கிறிஸ்தவத்தினுடைய வாழ்க்கை என்பதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒரு நிலை கிறிஸ்தவர்களுக்குள்ளே கட்டாயம் வர வேணும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து நம்மை மன்னித்திருக்கிறார், நாம் ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். இந்த நிலை ஒரு மனிதனுக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார், ஒருவரை ஒருவர் மன்னிக்கிற நிலை ஒருவருக்கு ஏற்பட வேண்டும் என்று சொன்னார், ஒருவர் ஒரு குற்றத்தை பிறரிடத்திலே சொல்லுகிற வேளையிலே அந்த குற்றத்தை அவர் ஏற்றுக்கொண்டு அந்த குற்றத்திலிருந்து, பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அன்பு நமக்கு இருக்க வேணும், அன்பு நமக்கு இருக்க வேணும், கிறிஸ்துவின் அன்பு நமக்கு இருக்க வேணும். கிறிஸ்துவின் அன்பை தரித்துக் கொண்டு ஒருவரால் தான் இந்த மத்தேயு 7வது அதிகாரம் 5வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற முடியும். மத்தேயு 18வது அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற முடியும். அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கொலோசியருக்கு எழுதின நிருபத்திலுள்ள வார்த்தைகளை நிறைவேற்ற முடியும். அப்படி நிறைவேற்றுகிற வேளையிலே தான் ஆண்டவராகிய கர்த்தருடைய நாமம் இந்த பூமியிலே மகிமைப்படும். கிறிஸ்தவ மார்க்கத்திற்கும் மற்ற மதங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு சமுதாயத்திற்கு தெரியும். அதை அறிகிற சமுதாயம் கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வருகையிலே அவர்கள் எல்லாரும் அவருடைய ராஜ்யத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அருமையான தேவஜனமே, இந்த நாளிலே நம்மை நாமே சோதித்து அறிந்து பார்த்து நம்மிடத்திலே என்ன குற்றம் இருந்தாலும், அதை என்ன பாவம் இருந்தாலும் அதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்திலே அறிக்கை செய்து விட்டு பின்பு பிறருடைய வாழ்க்கையிலே இருக்கிற குற்றத்தை அல்லது பாவத்தை அவர்களுக்கு திட்டமாக சொல்லி, இயேசு கிறிஸ்து இந்த பாவத்திலிருந்து உன்னை விடுதலை செய்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று இயேசு கிறிஸ்துவனுடைய கல்வாரி அன்பை சொல்லுவாயே என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். இப்படி அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. வேதவசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? அப்படி அர்ப்பணித்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியினாலே நிரப்புவார், பரிசுத்த ஆவியின் வரங்களினாலே நிரப்புவார், பரிசுத்த ஆவியின் கனிகளினாலே நிரப்புவார். அநேக ஜனங்களுக்கு உங்களை சாட்சியாக நிறுத்துவார், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, நீர் தாமே கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியார் விதைக்கப்பட்டிருக்கிற விதைகள் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய்
களஞ்சியத்தில் அநேக தானியங்கள் கொண்டு வந்து சேர்க்கப்படத்தக்கதாய் கிருபை செய்யும்படி உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதியும், கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், நன்மையான ஈவுகளை அவர்களுக்கு கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். எங்கள் முகவரி